கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஒரு முடிவை எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவை நமக்கு நல்லபடியாக இருக்கணும். அது தீமைக்கானதில்லை, நன்மைக்கான முடிவாக இருக்கணும். நிச்சயமாக அந்த முடிவை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கணும், தன்னுடைய மகளுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நினைத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு மாணவன் தேர்வு எழுதிட்டான்னா அவன் அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த முடிவை எதிர்பார்த்துருக்கான் இல்லையா? எப்படியாவது இந்த தேர்வில் நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவன் எதிர்பார்த்துருக்கான். அல்லது ஒரு திருமண காரியமாகட்டும், ஒரு பெண் வீட்டாரோ அல்லது ஒரு மாப்பிள்ளை வீட்டாரோ வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்ல முடிவை தரணும்னு சொல்லி, நல்ல முடிவு அவர்களிடத்துல நல்ல பதில் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அந்த முடிவை கர்த்தர் தருவார். அதே போல் ஒரு வியாபாரத்திலையும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த முடிவை கர்த்தர் நமக்கு தருவதற்கு நினச்சிருக்கிறாராம். இவருக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் அப்படி. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு நமக்கு மாறாக, அதாவது நம்ம எதிர்பார்த்திருந்ததை விட எதிர்ப்பதமாக நமக்கு வந்துடும். அப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் அந்த முடிவை உங்களுக்கு தருகிறார். அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவாக தருகிறார். ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை வீட்டாரோ பெண்ணு வீட்டாரோ இல்லை வேண்டாம், எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது நன்மைக்காகத்தான் இருக்கும், தீமைக்காக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அல்லது ஒரு பொருளை நாம் தேடிட்டு இருக்கிறோம், அந்த பொருள் நமக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அதுவும் நன்மைக்காகத்தான் இருக்கும், நிச்சயமாக தீமைக்காக இருக்காது. ஒரு தேர்வு முடிவில் நம்ம பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், அதுவும் ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் தீமைக்கான முடிவை தருகிறவர் அல்ல, தன்னோட பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற கர்த்தர், தன் பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஐயோ, என்னுடைய மகன் இந்த முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறானே, இந்த முடிவு அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பானே. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த முடிவு அவன் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிட்டானா என்ன பண்ணுறது? அப்படி இரண்டு சிந்தனைகளையும் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அந்த முடிவு நமக்கு தீமையானதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த முடிவை கர்த்தர் நமக்கு தரமாட்டார், நிச்சயமாக தரமாட்டார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, அந்த முடிவை உனக்கு தருவதற்கு நான் நினைத்திருக்கிறேன், அது தீமைக்கல்ல நன்மைக்குங்கிற. நாம் ஒரு விதத்தில் எதிர்பார்த்துட்டு இருப்போம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லங்கிறார். நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம், இது வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இதில் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும், இதில் பாஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த பொருள் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த சம்பந்தம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது கிடைக்காம போயிடும். ஆண்டவரிடத்தில் போய் உட்காருவோம், என்ன ஆண்டவர், நான் இதை எதிர்பார்த்துருந்தேன், இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு போய் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்புகிறப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னென்னா, அது நன்மைக்கு எதுவானதல்ல, அது தீமைக்கு உண்டானது, அதனால தான் நான் அந்த முடிவை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா தன்னோட பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமைக்கும் அவர்கள் தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடாது. நன்மையான காரியத்தை செய்யணும், நன்மையான வார்த்தைகளை பேசணும், நன்மையான செயல்கள் தான் அவர்களிடத்திலிருந்து வரணும், அவர்கள் நன்மையை புசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஒருவேளை தீமையானதாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கர்த்தர் தரமாட்டார், நன்மையானதாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் தரும். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாக வருகிறது என்று சொன்னால் சோர்ந்து போயிடாதீங்க, மனம் விட்டுறாதீங்க.
அழுகாதீங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையான முடிவை தான் தருவார். ஒருவேளை நமக்கு அது கிடைச்சதுனாக்கா அது தீமையானதாக இருக்கும். சில இடங்களில் சொல்லுவாங்க, அப்பயும் எனக்கு ஏகப்பட்ட தடை வந்துச்சு, அதையும் மீறி நான் அந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையை கர்த்தரோட பிள்ளைகளுக்கு வராமல் பார்த்து கொள்ளுகிறவர் கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் வராமல் பார்த்து கொள்வார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவதற்கு நினைத்திருக்கிறேன், அது தீமைக்கல்ல, நன்மையானதாக இருந்தால் மட்டும்தான் தரும். அன்பானவர்களே, எந்த முடிவாக இருந்தாலும் சரி முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது கர்த்தர் கொடுக்குது. தீமைக்கு ஏதுவானதாக இருந்தால் அந்த முடிவு நமக்கு வராது. நன்மைக்கு ஏதுவானதாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த முடிவை கர்த்தர் நமக்கு நன்மையானதாக தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் எங்களுக்கு தருவீர். அதன் மூலம் நாங்கள் நன்மையை புசித்து கொள்ள, நன்மையை ருசி பார்க்க நீங்கள் கிருபை பாராட்டு. தீமையான முடிவுகள் எதுவும் எங்களை நெருங்காதபடிக்கு நீர் எங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய முடிவுகள் நன்மையானதாக இருந்தால் நீர் அதை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். தீமையான முடிவுகள் எங்களை விட்டு விலகுகிற போது கர்த்தர் அதை தவிர இன்னும் அநேக காரியங்களில் எங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய வசனமும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தட்டும். உமது குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.